ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் உரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். எனக்கு லாஸ்ட் 2 வீக்காக வந்து கொஞ்சம் லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால எனக்கு வந்து வீக்லி சார்ட் வந்து அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நம்மளோட லைவ் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று எனக்கு நமக்கு சிட்டியில் வந்து சரியான ஹெவி ரெயின். ஸோ அதனால வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து டேட்டா கனெக்ஷன் சரியான ஸ்லோ. அதனால பவர் கட் இஷ்யூ. ஸோ அதனால உங்களுக்கு நேற்று லைவும் நமக்கு சரியாக கொடுத்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வளமையாக உங்களுக்கு லைவ் செக்ஷனும் உங்களுக்கு மற்ற அப்டேட்ஸும் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் உரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல புல்லிஷாக கண்டினியூ ஆகிட்டு இருந்த மந்த்தில் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்னா, சில நேரம் இது ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நல்ல லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்களை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் மந்த்லி சார்ட்ல இருக்கேன். நான் மந்த்லி ஹை எடுக்கிறேன், அதே மாதிரி விக் எடுக்கிறேன். விக்ல இருக்கிற ஹை லோ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். இது மந்த்லிக்குரிய அப்டேட். ஸோ மந்த்லிக்குரிய அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 25-28 வருது. அதே மாதிரி 24-71 ஜூன் வருது. இது நல்ல ஒரு ஜூன். ஸோ பார்த்தீங்கன்னா இது மந்த்லி ப்ரீவியஸாக இருந்த மந்த்லியில் நமக்கு ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இது ஓப்பன், இந்திய மார்க்கெட் வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. வேணா இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, ஆகஸ்ட் மந்த்துக்குரிய ஓப்பன் ப்ரைஸ். அப்படியே நம்ம பார்த்தோம்னா வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக்லியில் மார்க்கெட் இன்னுமே ஒரு சரியான ஒரு பிரேக் அவுட் இன்னும் மார்க்கெட்டில் சரியாக கொடுக்கல. இன்னுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு சைட்வே மார்க்கெட்டாக இருந்த மார்க்கெட் கண்டினியூஸாக இந்த வீக், இந்த ஃப்ரைடே வந்து ஆஃப்டர் நியூஸுக்கு பிறகு, என்எஃப்இ நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பெரிய அளவு பிரேக் அவுட் கொடுக்கல, ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் 2500 பிலோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ ஆல்ரெடி நம்ம 2500 வந்து ஒரு கீ ஜோன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ நம்ம வந்து வீக்லி சார்ட்ல தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறேன். நமக்கு வீக்லியில் இந்த ஜூன் நமக்கு தேவை. நான் வீக்லி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மந்த்துக்கு நான் ரெட் கலர், வீக்லிக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கிறீங்க உங்களோட சார்ட்ல. ஸோ வீக்லிக்குரிய நான் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் நான் கொடுத்துருக்கேன், சாரி ரெசிஸ்டன்ட் ஜோன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வீக்லி க்ளோஸ் வச்ச இந்த ஜோனையும் நான் எடுத்திருக்கேன். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு 2496 எடுத்திருக்கேன். ஸோ அதை விட பெஸ்ட்டான ஜோன் ஒன்று இருக்கு. நான் வந்து 2494 எடுப்போம். அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஸோ இந்த ஜோன் இப்போதைக்கு எடுப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் புல்லிஷ் தான். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் நல்ல பை, திரும்ப டவுன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப பை, திரும்ப என்ன நடக்குது, ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப மார்க்கெட்ல அப், திரும்ப என்ன நடக்குது, மார்க்கெட்ல ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப மார்க்கெட்ல இப்போ திரும்ப என்ன நடக்க போகுது, மார்க்கெட்ல ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப பை. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட்ல கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல இந்த 2450 இல்லாட்டி 2445 ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் நமக்கு மார்க்கெட்ல நமக்கு ஒரு லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்கு. நான் அது கீ ஜோன்ல அப்டேட் பண்றேன், நீங்க அதை செக் பண்ணிக்கிறீங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் தான். இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்சிருந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை விட இப்போ க்ளோஸ் வச்சிருக்க கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பிலோ க்ளோஸ் வைக்கல, அபவ் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஒரு ரெட் கலர் கேண்டில், ஒரு நல்ல லாங் கேண்டிலாக இருந்தால் இந்த மாதிரி, ஸோ நல்ல லாங் கேண்டிலாக இருந்திருந்தால் மார்க்கெட்டில் நம்ம என்ன நடக்கும் ஃபியூச்சரில், இதை நான் ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் மண்டே மார்க்கெட்ல இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து மார்க்கெட்டை நல்லா டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். பட் அந்த மாதிரி நடக்கலை. திரும்பவும் நடக்குது, ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனில் தான் அபவ் வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்ல ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். வேணா நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிறீங்க. நான் சப்போர்ட் ஜோன் நோட் பண்ணுறேன். இது வந்து 2490 இருந்து நீங்கள் 2494 மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 4 ஹவர் சார்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஓவராலாக மார்க்கெட் என்ன எடுத்திருக்குன்னா ஒரு நல்ல ரெட் கலர் கேண்டில். ஸோ மார்க்கெட்ல நமக்கு என்எஃப்இ நியூஸ் நேரம் நமக்கு கிடைச்சது எல்லாமே பை சைட்டுக்குரிய அப்டேட் தான். அதாவது கோல்டுக்கு பை சைட்டுக்குரிய அப்டேட். பட் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்பவும்
இந்த ஜோனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் திரும்பவும் நமக்கு மார்க்கெட் டவுன் சைட் ஆயிருக்கு. ஸோ இது நீங்க வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல இது உங்களுக்கு ஒரு சப்ளை ஜோனா நீங்க எடுத்துக்கோங்க. இதையும் நீங்க வந்து ஒரு சப்ளை ஜோனா நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. இது கட்டாயம் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த சப்ளை ஜோனை எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போதான் நம்மளுக்கு வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். இதுக்கு மேலே அபவ் பை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், மார்க்கெட் வந்து சைட்வே தான். சைட்வே மார்க்கெட்டில் ரன்னிங்கில் இருக்கு. எப்போ நம்மளுக்கு கரெக்டாக இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் வந்து வெளியே போகுதோ அப்போ தான் நமக்கு லாங் பை, நமக்கு லாங் சேல் எடுக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ சிச்சுவேஷன் என்னன்னா, மார்க்கெட்ல வந்து கோல்டு மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ரேஞ்ச் மார்க்கெட்ல ரன்னிங்ல இருக்கு. ஸோ ஏதாவது கீ நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம் 4 ஹவர் சார்ட்ல. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் தான். ஸோ நான் இது ஒரு கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதோட நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது சும்மா மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஃபியூச்சரில் நான் இதுக்குரிய அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நம்ம சப்ளை ஜோன் பார்த்துட்டோம், சப்போர்ட் ஜோன் பார்த்துருக்கோம், மார்க்கெட்டில் எங்கே டவுன் சைட் இனி பிரேக் அவுட் நடந்தால் எங்கே பிலோ செல் வரப்போகுதுன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட், இன்ட்ராடே பார்த்துருக்கோம், 4 ஹவர் பார்த்துருக்கோம். ஸோ இனி நம்ம வந்து எங்கெங்கே என்ட்ரி எடுக்க போகிறோம்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்க போதும், மண்டே மார்க்கெட்டில் திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் புல்லிஷ் மார்க்கெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்தா திரும்பவும் என்ன நடக்க போகுது, மார்க்கெட்ல கொஞ்சம் நம்ம டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்கறது நேரம் இந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் நடக்க போகுது கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 செல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செல் வந்து இந்த இடத்துல, ஸோ இந்த ஜோன், அதாவது 25, 12 இல்லாட்டி 13 வருது. இந்த ஜோனை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இங்கேருந்து வந்த மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்திருக்கு, மார்க்கெட் புல்லிஷ் கொடுத்துருக்கு. இந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணனால திரும்ப என்ன நடந்திருக்கு, இந்த 4 ஹவர் சார்ட் வந்து திரும்ப மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எகெயின் என்ன நடக்க போகுதுன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் நம்ம ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் சொல்ல போனால் இந்த 2490 இல்லாட்டி இந்த 2490 இல்லாட்டி 2494 வந்து திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் திரும்பவும் மார்க்கெட் வந்து நடக்கும் போது நமக்கு திரும்பவும் ஒரு செல் கிடைக்கும். ஸோ இந்த ஜோன்லையும் நமக்கு ஒரு செல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த செல் இவ்வளோ தூரம் வர சான்சஸ் இருக்கு. மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து இந்த ஜோன், அதாவது 2450 இல்லாட்டி 2447 இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்கு நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்தவரை சிபிஐ, பிபிஐ நியூஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க பிகினர்ஸ். ஸோ இதில் அப்டேட் இங்கே இருக்கு. ஸோ இதுவும் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு கரண்ட் சிச்சுவேஷனுக்குரிய ஒரு சப்ளை ஜோன் தான், சாரி சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இதுக்குரிய அப்டேட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது பைக்குரிய அப்டேட்ஸ். ஸோ பைக்குரிய அப்டேட் நம்ம பார்க்க போனால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா இங்கேருந்து வார மார்க்கெட் என்ன நடக்க போகுது, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இந்த ஜோனில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வரும். இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து ஒரு லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அபவ் லாங் பை போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால நான் இந்த கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ 2 ஆப்ஷன் இங்கே பைக்குரிய அப்டேட். ஸோ இது இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ண பிறகு 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். மேபி இந்த லாங் 4 ஹவர் சார்ட் வந்து ஒரு ஃபேக் டவுனாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃப்ரைடே மார்க்கெட்னால, வீக்லி க்ளோஸ்னால இப்படி நடந்திருக்கலாம். ஸோ எகெயின் என்ன நடக்க போகுது, பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் திரும்ப இந்த ஜோனுக்கு வரும். ஸோ இந்த ஜோனை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் என்ன நடக்க போகுது, இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து திரும்பவும் நமக்கு நல்ல ஒரு லாங் பை போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த டைம் நாம எதிர்பார்க்கறது 2560 இல்லாட்டி 2570 மட்டும் மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம் பை சைட். ஸோ ஓவராலாக நம்ம முக்கியமான எங்க பை எடுக்க போறோம், எங்க செல் எடுக்க போறோம்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துலையும் பை இருக்கு. ஸோ நான் அதை வந்து லைவ்ல கொடுக்குறேன் இந்த இடத்துல. மேபி ஏன்னா இதுக்கு மேல அபவ் தான் 4 ஹவர் சார்ட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட்ல இப்படி கூட நடக்க சான்சஸ் இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் மேல போகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 4 ஹவர் சார்ட் நெக்ஸ்ட் மண்டேக்குரிய 4 ஹவர் சார்ட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கொஞ்சம்
ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கீ ஜோன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது நமக்கு மெயினாக கீ ஜோன்ஸ் தான் மெயின். கீ ஜோன் பார்த்துக்கிறோம். ஸோ நான் வந்து இந்த ஹையில் வந்து இந்த லோ மட்டும் இப்போதைக்கு எடுக்கிறேன் 50%. ஸோ 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2488 வருது. ஸோ அதை விட பெஸ்ட்டான ஒரு ஜோன் வந்து நான் சொல்கிறேன் 2490. நான் ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அதே ஜோன் தான். ஸோ நம்ம இதில் வந்து இந்த 2490 நான் எடுக்கிறேன். இது ஒரு கீ ஜோன். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நல்ல கீ ஜோன். 2 கீ ஜோன் இருக்கு, 2490 2480. ஸோ இந்த 80க்கு கீழே மார்க்கெட் கட்டாயம் பிரேக் அவுட் பண்ணா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் நமக்கு என்ன நடக்க போகுது, திரும்பவும் நல்ல ஒரு லாங் செல் நமக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஜோன். ஸோ இது செல்லுக்கான ஒரு கீ ஜோன். ஓகே, ஸோ இப்போ வந்து லாங் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து டவுன் சைட்ல நம்ம ஹைல இருந்து லோ எடுத்தேன். இப்போ வந்து நம்ம வந்து லோல இருந்து ஹை எடுப்போம். லோ இருந்து ஹை எடுக்க போல ப்ரீவியஸாக இருந்த நல்ல லோ நான் எடுக்கிறேன் 2364. ஸோ இந்த லோ எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜோன் 50% வருது. 2446 கீழே பிலோ நமக்கு நல்ல செல் ஜோன் இருக்கு. ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் எடுக்கிறேன் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு 50%ன்னு சொல்ல போனால் திரும்பவும் நமக்கு வந்து 81 வருது. ஸோ பெஸ்ட்டாக நம்ம பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுன்னா நம்ம இதுக்குள்ளே கீ ஜோன் எடுப்போம். இந்த ஜோன்லேயே நமக்கு கீ ஜோன் எடுக்கக்குள்ள நமக்கு வந்து 2500 வருது. ஸோ 2 கீ ஜோன் நான் சொல்கிறேன். இதில் வந்து 2500 நீங்கள் எடுங்க, மார்க் பண்ணிக்கோங்க 2500. திரும்பவும் எகெயின் மார்க்கெட் வந்து 2500க்கு மேலே போனுச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் பை ஜோன் ஓப்பன் ஆகும். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லேசாக ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 கீ ஜோன் சொல்லியிருக்கேன். இது டவுன் சைடுக்குரிய கீ ஜோன், அதனால நான் ரெட் கலரில் கொடுக்குறேன். இது வந்து பைஸ்க்கானது, அதனால நான் இதை வந்து கிரீன் கலரில் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எதிர்பார்க்கறது மார்க்கெட்டில் டவுன் சைட் எதிர்பார்க்குறேன். என்னன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் சைட் வந்துட்டு நல்ல சப்போர்ட் இந்த இடத்துலையோ இல்லாட்டி கொஞ்சம் டீப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல டவுன் இந்த இடத்துலையோ, அதாவது 2432 சரி நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு லாங் பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நான் எதிர்பார்க்கறது நமக்கு ஏ நடக்கணும் இல்லாட்டி பி நடக்கணும். ஏயும் பியும் நடக்காட்டி கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, இந்த ஆப்ஷன் நடக்கும், எக்ஸ் இல்லாட்டி இந்த ஒய், இந்த ஜோன் இதில் 2 ஏதாவது நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னொரு அப்டேட் இருக்கு, இதுக்கு கீழே பிலோ லாங் செல் நமக்கு. அதே மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் என்ன போகுது, ட்ரெண்ட் மாறும், எகெயின் லாங் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த டைம் 2560 இருந்து 2580 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்ல இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ண. ஸோ ஓவராலாக எல்லா அப்டேட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். கீ ஜோன் கொடுத்துருக்கு, ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கு, மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆக போகுது கொடுத்துருக்கு, எல்லா பைல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, செல்லில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி லாங் பை லாங் செல் எங்க கொடுத்துருக்கு. எப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகாதோ அப்போதான் நமக்கு வந்து கண்டினியூஸா என்ன வேன்னு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இப்போ பை அண்ட் செல் மட்டும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரையில் நமக்கு மெயினாக சிபிஐ பிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து சிபிஐ பிபிஐ டைம் நேரம் கொஞ்சம் ரிஸ்க் வந்து லோவாக எடுத்துக்கிறீங்க. ஸோ எல்லா அப்டேட்டும் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஃபாரெக்ஸ் சம்மந்தமான ஏதாவது சார்ட் அப்டேட், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ட் அப்டேட் எதுவும் தேவைப்பட்டால் நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் ஒன்று தாங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை ஒன்று தரேன். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.